துரைக்கண்ணன், எனக்கு இன்னொரு சந்தேகம். 3 நாட்களாகவே இந்த கூட்டம், இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல், வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல், இதில் 2 பேட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. நேற்று முன்தினம் அவர் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதை விமர்சித்த ஒரு பேட்டி வந்து அந்த சட்டப்பேரவை நுழைவாயில், அந்த 4ஆம் எண் வாயிலில் வந்து பேட்டி கொடுத்தார். அப்போ வந்து செங்கோட்டையன் உங்களை சந்திக்கலையா, நீங்கள் தவிர்க்கிறாரா அப்படிங்கும்போது ஒரு ஆவேசமாக நீங்கள் அவர்கிட்ட போய் அதை கேளுங்க, என்கிட்டயே அதை வந்து கேட்குறீங்க, நாங்கள்லாம் இதாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அன்னைக்கு கூட இருந்த தலைவர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லாருடைய முகமும் வந்து ஒரு இறுக்கமான முகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதே பிரச்சனை தொடர்பாக பேட்டி அளிக்கும் போது சற்று சாந்தமாக அவர் வந்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம், எந்த பிளவும் அதிமுகவில் இல்லை என்று பேசியிருக்கிறார். அதனால் மீண்டும் அந்த இணைவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்குதா, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது ஒரு சுமூகமான சூழலை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறார் திரு எடப்பாடி பழனிசாமி. தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி சுயநலத்தை ஒதுக்கிவிட்டு கட்சி நலன் முக்கியம் என்று கருத தொடங்கிவிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமீட்சையாக தான் இதை நம்ம பார்க்கலாம். என்னன்னா, ஆமாம், பிடிவாதமாக இருந்தார், எந்த சூழல்லையும் யாரையும் சேர்க்க மாட்டோம், இணைக்க மாட்டோம் அப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணியை வைத்திருக்கிறது, ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அவர்கள் தொடர் வெற்றியை நோக்கி 2026 சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பதற்காக முழு வீச்சில் களமிறங்கிட்டாங்க. 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமித்து அவர்களை கண்காணிப்பதற்கு அமைச்சர்கள் மட்டத்திலும் நாடாளுமன்ற தொகுதி வாரியாகவும் குழுக்கள் போட்டிருக்காங்க. இந்த பாக கமிட்டி, பூத் கமிட்டி எல்லாம் போட்டு பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கிட்டாங்க. இந்த சூழலில் கட்சி ஒன்றுபட்டு ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் மட்டுமே திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்கிற நிலை இருப்பதால் அதை முழுவதுமாக உணர்ந்து திரு எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். குறிப்பிட்டது மாதிரி செங்கோட்டையன் நேற்று ஒரு பொது கூட்டத்து நிகழ்ச்சியில் பேசும் பொழுது பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சியை புகழ்ந்து பேசிவிட்டு எனது பாதை தெளிவானது, கொள்கை உயர்வானது, எனது முடிவு உறுதியானது, வீழ்வேன் என்று நினைத்து விட்டார்களோ ஒருபோதும் மீளமாட்டேன் என்று அவர் நேற்று கூறியிருக்கிறார். இன்று பேரவைக்குள்ள அவரிடம் வந்து அருகில் இருந்த இந்த கடம்பூர் ராஜி, முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு மற்றும் வேலுமணி, தங்கமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் அவரிடம் வந்து இந்த கேசி கருப்பண்ணன் விவகாரத்தில் அவரை சமரசப்படுத்தியதாகவும் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த விதமாக கருத்து வேறுபாடும் இல்லை, கேசி கருப்பண்ணன் அவரை வந்து இந்த அந்தியூர் தொகுதி வேட்பாளரை தோற்கடிப்பதில் ஏதோ ஒரு உள்ளடி வேலையை பார்த்து விட்டார். அதன் பின்னர் அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்திலும் அவர் கேசி கருப்பண்ணனுக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கொஞ்சம் சற்று நெருங்கிய உறவினர் என்பதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதற்காகத்தான் இந்த ஒரு கருத்து வேறுபாடு மோதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஏதாவது உண்மை இருக்கா சார்? அதில் உண்மை தானா இல்லை அது கரெக்ட் தானா? இல்லை, அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தொடக்கத்தில் வலியுறுத்தினார், ஒன்றுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார் சொன்னோம்ல. அப்போது இருந்தே அவருக்கு இருக்கிற செல்வாக்கை குறைப்பதற்கான வழிமுறைகளை திரு எடப்பாடி கடைபிடித்து வந்தாருங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது, அது மறுக்கவும் முடியாது. அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு 4-5 பேரை அவருடைய ஈரோடு மாவட்டத்தில் அவருடைய தொகுதியில் உள்ளவர்களை எல்லாம் கூட மாவட்ட நிர்வாகிகளாக திரு எடப்பாடி நியமித்தார். அவருக்கு எதிராக தலைமை கழகத்தில் பேசியவரை கூட கட்டுப்படுத்தாமல் திரு எடப்பாடி இருந்தார். இதெல்லாம் உண்மைதான். அந்த உழவர்கள் நடத்திய விழாவை புறக்கணித்ததற்கு பிறகு செங்கோட்டையனுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை குறைப்பதற்கான நடவடிக்கையை அவர் தொடங்கினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க மாவட்டத்திலே இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த கடந்த 2 நாட்களாக அவர் வந்து தனியாக அவையில் உட்கார்ந்தது, இவர்களோடு இணையாமல் இந்த 2 நாட்களுமே, வெள்ளி சனிக்கிழமை 2 நாட்களுமே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமரும் அறையில் அமர்ந்து அவர்கள் நடத்துகிற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காதது, அவர் சபையிலிருந்து சபாநாயகர் அறையில் இருந்துட்டு அவைக்கு வந்துட்டு அப்படியே வெளியில் அதே பகுதியிலே வெளியில் போகிறது, அந்த மாதிரியான போக்கு இருந்ததில்ல. அதுதான் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பல சட்டமன்ற உறுப்பினர்கள் மூத்தவர்கள் இந்த மாதிரி வேணானே இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி
சரி சரி. திரு செங்கோட்டையனை பொறுத்தளவில் ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக தான். அவர் ஒருபோதும் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எப்போதும் எடுக்க மாட்டார். அவர் அவர் தொடக்க முதலே அவருடைய நிலைப்பாடு அதுதான். அப்போ ஒன்றுபட்ட அதிமுக வருகிறது என்கிற அந்த உறுதி வருகிற பொழுது அவர் நிச்சயமாக தன்னுடைய நிலைப்பாட்டை, இந்த எதிர் நிலைப்பாட்டை கைவிட்டு உடன்பட்டு போவார் என்பதற்கு தான் இன்றைக்கு இந்த பேரவைத் தலைவருக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்ததும், ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிற திரு ஓபிஎஸ், திரு மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் போன்றவர்களும் கூட ஆதரவு நிலைப்பாடு, இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டோடு தான் வாக்களிக்கிறார்கள். எனவே அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு வலிமை மிக்க சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தக்கூடிய சக்தியாக வர வேண்டும் என்பதுதான் அதிமுகவில் பயணிக்கிற அனைவருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதனால தான் ஒன்றுபட்டு இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று இது இல்லை, இந்த உங்க கேள்விக்கு இல்ல கண்ணன், சொல்லுங்க. அவர் ஒரு பொது மேடையில பேசினார்ல, ஆமா பாஜக, அது எதற்காகனா, இங்கே மாநிலத்தில் ஆட்சி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், மத்தியில ஆட்சி கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. சரி, இந்த இரண்டு கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் களத்தில் பயணிப்பது என்பது பாதுகாப்பற்ற தன்மை என்கிற உணர்வு அதிமுகவில் இருக்கிற செங்கோட்டையன் உட்பட எல்லோருக்குமே இருக்கிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் வலுவான கூட்டணி என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே மற்ற அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் மத்திய பாஜக, மாநில பாஜக, மாநிலத்தில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கு அந்த எண்ணமும் உணர்வும் வந்துருச்சு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த பொது மேடை பேச்சை நம்ம பார்க்கலாம்.